அப்படின்னா இந்த கார்த்திகை மாசத்துல சிவபெருமான் வந்து மிக ஒரு உத்தமமான முறையிலே தீர்க்கமாக இருக்கின்றார். என்ன அப்படின்னா துலா மாசத்துல வந்து சூரிய பகவான் சரராசியிலே இருக்கார், துலா ராசியிலே. அடுத்தது விருச்சிக ராசிக்கு சூரிய பகவான் வந்துள்ளார். விருச்சிக ராசிங்கிறது ஸ்திரமான உள்ள ராசிகள். நம்ம எல்லாரும் சொல்லுவோம் ஐப்பசி காலத்துல தான் நிறைய அடமழை பெய்யும் அப்படிங்கிறதுக்கு தாற்பயம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு நம்ம நம்பிக்கையில முன்னொரு காலத்துல உள்ளவங்க நம்மளுடைய மூதாதையர்கள் ஐப்பசி மாசத்துல சூரிய பகவான் சரணமாக இருக்கும் பொழுது அந்த சூரிய பகவானானது அந்த சமயத்துல சரணமாக இருக்கக்கூடிய நேரத்தில் மழை பெய்யும் அப்படின்னு கூறுவார்கள். அதே சூரிய பகவான் விருச்சிக ராசிக்கு வந்த உடனே முதலிலே சூரிய பகவான் வந்து இறைவனை வழிபாடு செய்வதாக சாஸ்திரங்கள்லாம் கூறுகின்றது சிவபெருமானை. அதனால்தான் கார்த்திகை மாசத்துல வரக்கூடிய சோமவாரம் இந்த ஸ்திரமான மாசத்துல தீப ஒளியாக ஜாலையாக பரமேஸ்வரன் இருக்கின்றார். அதனாலதான் கார்த்திகை மாசத்துல வரக்கூடிய பௌர்ணமி நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம், கார்த்திகை நட்சத்திரத்துல வரும்போது நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம், வீட்டு வாசல்ல விளக்கு ஏற்றுவோம், வீட்டுக்கு சுவாமி அறையில பூஜைகளை விளக்கு ஏற்றுவோம். அடுத்தது பௌர்ணமி அன்னைக்கு இறைவனுடைய ஆலயத்துல வந்து பூமிக்கும் ஆகாயத்திற்கும் ஒரே நேர்கோட்டில் இருக்கக்கூடிய பரமேஸ்வரனுக்கு ஜாலியாக சொக்கப்பானைன்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம ஊர்ல சொக்கப்பானை எல்லாம் போட்டா என்ன தெரியுமா பண்றோம், வெடி வைக்கிறதுக்காக ஐயர் கொடுத்துறாரு. என்ன அதுக்காக சொக்கப்பானை ஏற்றும் போது பாருங்க கோடிக்கணக்கில் எல்லாம் வெடியை போட்டு போடுறாங்க. அது என்ன, அதனுடைய தாற்பயம் என்னன்னா எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். இது நீங்க அடுத்த வருஷத்துல இருந்து நம்ம ஊர்ல வந்து சொக்கப்பானையில வெடி போடுறதுங்கிறது இருக்கக்கூடாது. நீங்க உங்களுடைய குழந்தைகளுக்கெல்லாம் சொல்லணும். என்ன அப்படின்னா உலகத்துல மும்மூர்த்திகள் இருக்கின்றார். யாரு? நம்மளை படைக்கக்கூடிய தெய்வம், நம்மளை காக்கக்கூடிய தெய்வம், நம்மளுடைய அகந்தைகளை அழிக்கக்கூடிய தெய்வம். இவர் மூணு பேர் யாரு? பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன். இவா மூன்று பேர் இருந்தா அழிக்கக்கூடிய தெய்வம் சிவபெருமான. சிவபெருமான் இல்ல, பட்டாச்சாரியர் வந்தார். நம்ம காக்கக்கூடிய தெய்வம் நம்மளுடைய பட்டாச்சாரியர் வந்துட்டார். அந்த மூன்று பேரும் என்ன பண்ணினா அப்படின்னா, யாரு சிறந்தவன் அப்படின்னு அவக்குள்ள வந்து மனசுக்குள்ள ஒரு போட்டி. பரமேஸ்வரன் சொன்ன இதுக்கு என்ன பண்றது வழியே தெரியாத மகா சதாசிவமாக இருக்கக்கூடிய இறைவன் உடனே அவளுக்கு இரண்டு பேருடைய முகத்திலையும் தோன்றி, நான் பூமிக்கும் ஆகாயத்திற்கும் ஒரே நேர்கோட்டில இருக்கேன், யாரு திருமுடியை காண்றீங்களோ யார் அடிமுடியை காண்றீங்களோ அவர் தான் உலகத்திலே உயர்வானவன் அப்படின்னு பரமேஸ்வரன் சொல்ற. உடனே என்ன பண்ணாரு, மகாவிஷ்ணு வராக அவதாரம் எடுத்துட்டு பூமியை துளைச்சிட்டு போனார். பெருமாள் இருவர் என்ன பண்ணினார், பிரம்மதேவர் அவருக்கு அன்னபட்சி வாகனத்தை எடுத்துட்டு நேரம் மேல போறார். பல யோஜனை தூரங்கள் ஆயிடுத்து பிரம்மாவால கண்டுபிடிக்க முடியல. அதே போல பல யோஜனை காலங்கள். இப்ப நான் யோசிக்கிறதுனா 5 நிமிஷம் தாங்க. அப்ப அந்த காலத்துல யோஜனைனா பல ஆண்டு காலங்கள் அப்படின்னு பேரு. பல ஆண்டு காலங்கள் வராக அவதாரத்திலிருந்து பூமியை போன நாளைக்கும் பூமியில பரமேஸ்வரனுடைய பாதத்தை பார்க்க முடியல மகாவிஷ்ணுவால. உடனே மகாவிஷ்ணு என்ன பண்ணின, பரமேஸ்வரா என்னால பார்க்க முடியல, இதுக்கு நீங்க தான் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு மகாவிஷ்ணு வந்து பரமேஸ்வரனை பிரார்த்தனை பண்ணினாக்கும். உடனே பரமேஸ்வரன் தன்னுடைய பாதத்தை அசைச்சி காமிச்சார். இங்க எல்லாரும் பார்க்கலாம், எல்லா ஊர்ல உள்ள சிவன் கோயில்லையும், நம்ம கோயில் இல்ல, சிவலிங்கத்துக்கு அதாவது சிவன் சன்னதிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அண்ணாமலையார்னு எழுதியிருக்கும், லிங்கோத்பவர்னு எழுதியிருக்கும். ஒரே லிங்க ரூபமாக இருக்கும்.
அதுல கீழே வராக ரூபமாக மகாவிஷ்ணு, மேல அன்னபட்சியாக பிரம்மாதேவர். அதுல நடுப்புற ஒரு கோடு ஒண்ணு வரும். அதனுடைய கதையை நான் சொல்லிடுறேன். இந்த அந்த லிங்கமாக இருக்கக்கூடியது ஒரு வலது கால தூக்கின்னு இருக்கும் லைட்டா. அப்ப மகாவிஷ்ணு சரணாகி அவருக்கு தரிசனத்தை கொடுத்துட்டார். பிரம்மதேவர் என்ன பண்ணினார்? பல யோஜனை காலங்கள் போயிட்டு இருக்கும் பொழுது அவரால் பார்க்க முடியல. என்ன பண்றது, பார்க்க முடியல. மேலேந்து ஒரு தாழம்பூ சிவனுடைய சிரசிலிருந்து வருது. அது வந்த நாளைக்கும் கேட்கிறார் பிரம்மா, நீ தாழம்பூவே, நீ எவ்வளவு, நான் ரொம்ப யோஜனை காலமா நான் பரமேஸ்வரனுடைய சிரசிலிருந்து வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு தாழம்பூ கூறுறது. இந்த தாழம்பூ கூறின நாளைக்கும், ஆஹா, இப்போ உன்னைய பார்த்த நாளைக்கும் அப்ப சிவபெருமானுடைய திருமொழியை பார்த்ததான பலன் இல்லையா? அது நான் சொல்ல முடியாது, இது இறைவன் தான் சொல்லணும் அப்படின்னு தாழம்பூ சொல்றது. இல்ல, நான் சொல்றேன், நீ கீழே மகாவிஷ்ணுவுக்கு சாட்சி சொல்லணும், நான் திருமொழியை கண்டேன் அப்படின்னு நீ சொல்லணும் அப்படின்னு பிரம்மதேவர் தாழம்பூட்ட கூறினார். அதற்கு என்ன நான் சொல்றேனே அப்படின்ட்டார். உடனே எல்லாரும் கீழே வந்த நாளைக்கும் பரமேஸ்வரனை பார்த்து, நீ என்ன தரிசனம் பண்ணினியா? ஆஹா, நான் பிரமாதம் தரிசனம் பண்ணினேன், எனக்கு யாரு சாட்சி அப்படின்னா தாழம்பூ தான். உடனே பரமேஸ்வரன் சாபம் விட்டார், தாழம்பூ பூஜைக்கு உகந்தது அல்லை, நீ இனிமே என்னுடைய பூஜைக்கு தக்கது, அருகாமை தக்கது அப்படின்னு அவருக்கு சாபம் விட்டார். பிரம்மதேவர் பொய் கூறினார் இல்லையா? இந்த காலத்துல பொய் சொன்னோம்னா என்ன நடக்கும்? சரி சரி போனா போது, அவங்க தானே பொய் தானே சொல்றாங்க, போனா போது போன விட்டுருவாங்க. அந்த காலத்துல பொய் சொன்னாங்க அப்படின்னா அவருக்கு ஆலயமே கிடையாது. எங்கேயாவது பெருமா கோயில் எங்க பார்த்தாலும் இருக்கு, பிரம்மாவுக்காக கோயில் எங்கேயாவது இருக்கா? நார்த் இந்தியாவில ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் பிரம்மனுக்காக ஆலயம் இருக்கு. அதுவும் நம்ம இந்தியாவுக்குள்ள எங்கேயுமே எந்த ஒரு ஆலயமே கிடையாது. அதனால அப்ப ஏற்பட்டதுதான். உடனே பரமேஸ்வரன் அவர்களுக்கு காட்சி கொடுத்து லோக பிழம்பாக இருக்கார். அன்றைய தினத்துல லோக பிழம்பாக இருக்கக்கூடிய இறைவனை நாம் மும்மூர்த்தியாக தரிசனம் செய்தோமானால் நமக்கு என்ன பலனோ என்ன வேண்டுமோ அத்தனை பலனும் கிடைக்கும். இப்ப நம்ம என்ன பண்றோம்? சுகபான கொடுக்கும் போது எல்லாரும் வெளியே போட்டு அந்த மட்டையை எரிய விடாத, இந்த ஐந்து கொளுத்தினார் பாரு, அந்த கொளுத்துல தான் அனுப்பிச்சிடணும் அப்படின்ட்டு இருக்கிற பெரிய பெரிய நாட்டு வெடியெல்லாம் போட்டு அதை திருப்பியும் நம்ம தயாரிப்பு யாராவது வந்திருக்கிற நாட்டாமக்காரன் போய் இதை கொளுத்தி வைப்பாங்க. எரியடா இருடா அப்படின்னு அதுக்குள்ளேயே வெளியே போட்டு அதை அடைச்சிடுறாங்க. முழுமையா அதை இதெல்லாம் எங்க நடக்கிறது அப்படின்னா வெடி இடியெல்லாம் போடாத ஃபாரின்ல தான் நடக்குது, வெளிநாட்டுல தான் நடக்குது. நம்மளுடைய கலாச்சாரத்தை கத்துக்கிட்டு வெளிநாட்டுல உள்ளவங்க நிறைய செய்கின்றாங்க. அதனால வெளிநாடு பார்க்க எவ்வளவு சுபிட்சமா இருக்கு. நம்ம இங்க இந்த ஊர்ல இவ்வளவு நிலம் இருக்கு, இவ்வளவு நிறைய தொழிற்சாலைகள் இருக்கு, நமக்கு எல்லா விதமான வசதியும் இருக்கு. நான் காசு பணம் யார்கிட்டயாவது தங்குதா? யாராவது என்ன கேள்வி இல்லைன்னு தான் சொல்லுவாங்க, யார்கிட்டயாவது இருக்கான்னு கேள்வி இல்லை இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்? நம்மளுடைய தர்ம கலாச்சாரத்தை நம்ம விட்டு கொடுத்துட்டோம், தாரா பார்த்து அவங்கள்ட்ட கொடுத்துட்டோம். அங்க போங்க, இன்னைக்கு கூட இப்போ சாயங்காலம் இப்போ இந்த பையன் இதுலேருந்து வந்தாப்ப முன்னேஸ்வரத்துலேருந்து இங்கன்னா நான் 15 நாள் 10 நாள் ஆச்சு, திருப்பி நாளைக்கு கிளம்புறேன் ஊருக்கு அப்படிங்கிறாங்க. ஏன்? பொருளாதாரம். நம்மளுடைய பொருளாதாரம் நிறைய வேணும்னா நம்ம நேர்மையாகவும் நேர்ம வழியாகவும், நேர்மைக்கு என்றைக்குமே அழிவு கிடையாது. தர்மோ ரட்சகி ரட்சகா, தர்மத்தை ஒருவன் யார் கைப்பிடித்தாலோ தர்மம் நம்மளுடைய தலையை காக்கும். அதுங்கிறது தான் சாஸ்திரம். அதற்காக தான் இந்த கார்த்திகை மாசத்துல வரக்கூடிய இந்த சோமவாரத்துல ஜோதி பிழம்பாக இறைவன் பரமேஸ்வரன் இருக்கார் இல்லையா, அவரை சாந்தம் செய்ய வேண்டும், நமக்கு அனுகிரகம் செய்ய வேண்டும். நம்மளுடைய அடுத்தது மாசமாக இருக்கக்கூடிய மார்கழி மாசத்திலிருந்து விடியற் காலைகள் பிறக்கின்றது. அதனாலதான் அப்ப மார்கழி மாசம் போனாங்க பாருங்க, 4 மணிக்கு எழுந்து வாசல்ல தண்ணி தெளிச்சு கோலம் போட்டு சுபிட்சமா வைக்கிறாங்க. தை மாசம் 3ஆம் தேதி ஆனதுக்கு அப்புறம் பாருங்க, அதுக்கப்புறம் 7 மணிக்கு மேல 8 மணிக்கு மேலதான் வாசல்ல தண்ணி தெளிக்கும் இல்லையா? அதெல்லாம் எதுக்கு? ஓம் பூஸ்வ
स्वाहा